மாநாடு நடத்திட்டோம். அதில் என்னுடைய சகோதரர்கள் அடித்தட்டு மக்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள வந்து கோயில் கரூரில் எடுக்க சொல்லுங்கள். நாங்களே அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். நாங்களே பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் அடித்தட்டு மக்கள் இருக்கா பாருங்க, அவனை கருவறையில் பூஜை பண்ண விடுங்க, நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறோன்றேன். அவங்க செய்வாங்களா அதை? செய்ய மாட்டாங்களே. அப்புறம் அவங்கள ஏற்றுக்கிட்டா தானே நாங்கள் சரி, அவங்க ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க, அடித்தட்டு மக்களுக்கும் கொடுக்குறாங்கன்ற ஒரு ஏற்படுத்துவாங்கல்ல. இந்துன்னா யார்? இந்துன்னு சொல்கிறான்ல, இந்துன்ற பட்டம் யார் கொடுத்தது? வெள்ளைக்காரன் 400 வருஷம் ஆண்டுறது. வெள்ளைக்காரன் அவன் கொடுத்துட்டு போனான். இந்தியான்ற பெயரையும் இந்துன்ற பெயரை அவன் சொல்லிட்டு போனான். இவன் இந்து கிடையாது, இவன் எல்லாருமே வந்தேரிகள். சரிங்களா? தமிழ்நாட்டில் உள்ள எவனும் வந்து எந்த மாநிலத்தில் இருந்தோ எந்த நாட்டிலேருந்து வந்தேரிகள் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டிலே பூர்வீக குடியிருப்புவன். இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே வந்து ஆளுமை மிக்க ஒரு மனிதனை வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவனை வந்து இந்து கிடையாது. இது வந்து பண்ணுங்கண்டாக்க சைவம் வைணவம் இப்படி உள்ளது. இது ஒரு பாரம்பரியமானது. இவன் வந்து இந்துக்கள்னாக்க, இந்துன்னா வந்து நான் சொல்கிறேன், ஒரு தாழ்த்தப்பட்டவனை கொண்டு அவன் வீட்டில் இருந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு போட சொல்லு, நீ இந்து நானும் இந்து அப்படின்னு சொல்லு. அப்போ நான் ஒத்துக்கிறேன். பாப்பனுங்க இருக்கானுங்களே, அவன் வீட்டில் கொண்டு நடு வீட்டில் கொண்டு உட்கார வச்சு சாப்பாடு போட சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஒரு சாதாரணமாக வந்து ரோட்டில் சாலை ஓரத்தில் படுத்துருக்கான்ல, அவனும் இந்து தானே, அவனும் பொட்டு வைக்கிறான்ல, அவனும் அவனுக்குன்னு வழிபாடு தலங்க இருக்குல்ல, அவனும் வழிபடுறான்ல, அவனை கூட்டு நீ இந்து நானும் இந்து, அவனோட தோல் மேலே கையை போட்டு அவனை சக மனிதனை நீ வந்து நேசித்துப்பாரு. இது இந்து நாடு கிடையாது. இது பெயர் சூட்டப்பட்ட நாடு. இந்த நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. நீ வந்து இடையில வந்த நீ இடையில வந்துட்டு நீ ஒரு பெயரை சுட்டி நான் இந்துன்னு சொன்னாக்கா அதை ஏற்றுக்கிட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கான், அவ்வளோதான். நீ 50 தொகுதியில் இறங்கி வேலை செய்யணும். எந்த தொகுதி? 50 தொகுதி சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் எந்த தொகுதி வேணும் தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். ஒரு தொகுதி இந்த பீடு வந்து பிஜேபி ஜெயிச்சிச்சுன்னா நான் இந்த இடத்துல மொட்டை அடிச்சுக்கிறேங்க. சும்மா விட்டு வச்சுருங்க. ஒன்றிய அரசில் வந்து உட்காந்து மிரட்டலாம் வந்து இங்கே திமுக நடக்குது. திமுகன்றது வந்து ஒரு சாதாரணமாக தொடங்கப்பட்ட இயக்கம் கிடையாது. பல உயிர்களை பலி கொடுத்து பல உயிர்கள் மேலே அந்த அவங்களுடைய வேர்விலையும் உழைப்பிலையும் வந்து ஆரம்பித்த இயக்கம். அது சாதாரண இயக்கம் கிடையாது. திமுக ஒழிக்கணும்னு இனி இன்னும் 2000 ஆண்டு எவன் வந்தாலும் சரி தான், எவனாலும் அழிக்க முடியும். சும்மா மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்கலாம் பத்திரிக்கையில். இவனால இப்போ முருகை கடவுள் கணக்கு தெரியலையா அப்போ அவங்களுக்கு? சொல்லுங்கள். இல்லை தூசி தட்டி வச்சுருந்தாங்களா புத்தகமாக? எல்லாம் அரசியலுக்காக பண்ணுறது தான், எல்லாம் அரசியல் நாடகம் தான், புரியுதா? ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் தலைகீழ தண்ணி குடித்தாலும் சரி தான், பிஜேபி வர வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலமாக அகற்ற மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் வளர விட்டுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கல்வியறிவு இல்லாமல் இருக்கலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பகுத்தறிவு இருந்தது. கல்வியறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் படிப்பறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு 20-25% இருக்கலாம், ஒரு 90 ஒரு 80% அது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் 100% வந்து பகுத்தறிவு உள்ள மக்களாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாது, யார் வர வைக்கணும், யார் வழி வைக்கணும். அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து 50 தொகுதியில் இறங்கி வேலை செய்யணும். 50 தொகுதியில் நீ 234 தொகுதி நீ இறங்கி வேலை செய்ய சொல்லு, நீ எந்த தொகுதியில் ஜெயிச்சணும் பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறவர்லையும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இடமே கிடையாது, புரியுதுங்களா? அதனால் வந்து வேலு நடத்துகிறேன், அதை நடத்துகிறேன், எது வேணால் நடத்துறேங்க. இது வந்து ஆண்டாண்டு காலமாக என் பேரே வேலு தான், தமிழ் வேலு என் பேர். அண்ணா இவர் சொல்லி தான் எங்கள் அப்பா பேர் வச்சார் வேலு. என் பெயர்லேயே வேல் இருக்குது. என்ன மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பேர் வேலை சுமந்துட்டு இருக்கிறான். முருகனை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறான், விநாயகரை வழிபட்டுட்டு இருக்கான், அம்மனை வழிபட்டுட்டு இருக்கான். நாங்களாம் வந்து வழிபடாமல் நீ வந்து புதுசாக கொண்டு வேலை தூக்கி என் கையில் கொடுத்து நீ வேலை வழிபடுன்னு சொல்கிறியா? முருகனுக்கு தெரியாதா நீ நல்லவனா கெட்டவன்? நான் அதெல்லாம் ஒரு காலமாக இங்கே தமிழ்நாட்டில் பருப்பு வேகாது. வடநாட்டில் வேணால் வேக வைக்க. ஏன்டா ஏமாளி மகாலாம் படிப்பறி இல்லாத மக்கள் இருக்கானுங்களா வடநாட்டில், அங்கே வேணால் ஒரு வித்தியா போய் காட்ட சொல்லு. தமிழ்நாட்டில் இவருடைய பருப்பே வேகாது. அதே மாதிரி தான் அங்கே ராமர் மாட்டின்னு முடிகிறாரு. இங்கே அடுத்து இங்கே முருகரை வச்சு அவங்க இது பண்ண போகிறாங்க. இங்கே எது நடந்தாலும் அமைதி காப்போம், அவங்களுக்கு வந்து நோஸ் கட்டு கொடுக்குற வகையில் தான் நடக்கும். மற்றபடி இங்கே பெரிய ஒரு இந்த போராட்டமோ இல்லை மத கலவரமோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே ரொம்ப கம்மி. 26 அவங்க பருப்பு வேகாதுன்றேன். கண்டிப்பாக அதுதான் சொல்ல வரேன். இது வந்து பெரியார் மண், இது புரியுதா? தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, புரியுதா? யார் ஆட்சி ஆளணும், யார் ஆட்சி ஆளக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் கர்நாடகா, ஆந்திரா, இந்த 4 ஸ்டேட்லேயும் பிஜேபியால் ஒன்றுமே பண்ண முடியாது.
அதிமுக தனியாக நின்றா ஜெயிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இவங்கள கூட்டணி வச்சுட்டாங்கல்ல திருப்பியும், அப்போ டவுட்டு தான். சோலி முடிஞ்சு, அதான் உண்மை. ஏங்க முருகன் எடுப்பாங்க, சிவன் எடுப்பாங்க, பெருமாள் எடுப்பாங்க, லட்சுமி எடுப்பாங்க, சரஸ்வதி எடுப்பாங்க. ஏங்க இந்து கடவுளுங்க, இந்து கடவுள். ரெண்டாவது வந்து எல்லாரும் சாமி கும்பிடணும்னு தான் சொல்கிறோம். நம்ம இந்து மதமாக இருந்தாலும் அதை அந்த 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 விழாவை எடுத்து பண்ணுறாங்க. ரத யாத்திரை எடுப்போம், வேல்முருகன் எடுத்தால் வேல் யாத்திரை எடுப்போம். ஏன் அந்த கட்சி கொள்ளுகை அவங்க பண்ணுறாங்க. மிச்சம் விமர்சிக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? விமர்சிக்கிறதுக்கு முடியாது. உனக்கு பிடிக்கலையா போகாத. ஏங்க முருகக் கடவுள் வந்து நம்ம தமிழ்நாட்டு கடவுள் தான் தெரியும். இதை போய் டெல்லியில் வச்சுட்டு முருகான்னா நம்ம இங்கே இருக்கிறோம், டெல்லி போனால் கும்பிடுவோம். டெல்லி போனால் கண்டிப்பாக கும்பிடுவோம். இப்போ நம்ம ஆட்களை எடுத்துங்க, பொதுவான கடவுள் இருக்குது விநாயகர். வேர்ல்டு லெவலில் எல்லோரும் விநாயகரை கும்பிடுவோம். முருகனை கும்பிடுவான்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரேர். மலேசியா சிங்கப்பூருக்காரங்க முருகனை கும்பிடுவாங்க, சபரிமலை போவாங்க. அப்படி இருக்குது. ஒவ்வொரு ஏரியா பொறுத்து டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு எது பக்கம்னு பார்ப்பாங்க. எது பக்கம் இப்போ அப்படி இருக்கிறவங்க தான். மலேசியா சிங்கப்பூரில் முருகன் கோயில் இல்லையா? ஏன் நம்ம ஆளுங்க அங்கே கட்டளையா? இங்கே அடிக்கடி வரக்கூடாதுன்னு அங்கே கட்டியிருக்காங்களே, அது பெருமை இல்லையா? இப்போ மதுரையில் இவங்க பண்ணுறாங்க. அடுத்தால கோயம்புத்தூரில் ஒன்று பண்ணுவோம், இல்லை கோயம்புத்தூரில் ஒன்று பண்ணுவாங்க, திருநெல்வேலியில் ஒன்று பண்ணுவோம். அது அவங்க கட்சி, அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்குது, அவங்க செய்கிறாங்க. உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நீ அங்கே போகாத. இல்லை நீ சாமியை கும்பிட இப்போ உனக்கு விருப்பம் இல்லையா, தேவையில்லாமல் பேசாத. உங்களை நாங்கள் சீண்டலை, புரிஞ்சுங்களா? மக்களுக்கு வந்து நீ மக்களை வந்து அரசியல்வாதி தான் சீண்டி விட்றான். மக்கள் எல்லாம் ஒத்துமையாக. நான் வந்து ஜாம் பஜார் போவேன், பள்ளிவாசல் போவேன், உள்ளே போக மாட்டேன். ஏன்னா அவன் மத சடங்கு வேறு, நம்ம மத சடங்கு வேறு. வெளியில் உட்காந்து ப்ரே பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சு வாசலில் நிற்பேன். சர்ச்சில் சில பேர் ஐயா நீ உள்ளே வாங்கன்னே கூப்பிட்றாங்க. போயிருக்கேன், ப்ரே பண்ணியிருக்கேன். எனக்கு கடவுள் ஒன்று தான், முருகரும் ஒன்று தான். என் மனசு சுத்தமாக இருக்கியா, நான் எதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறவன். ஏன்னா அன்றைக்கி என்னை காப்பாற்றுனது ஜாம் பஜார், இன்றைக்கி என்னை வாழ வைக்கிறது பாண்டி பஜார். புரிஞ்சுங்களா? எனக்கு அந்த மக்களும் ஒன்று தான், இந்த மக்களும் ஒன்று தான். இவங்களையும் பாராட்டுவேன், அவங்களையும் பாராட்டுவேன். அது மாதிரி முருகனுக்கு யாத்திரைக்கு போகக்கூடாது, அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அரசியலுக்கும் முருகனுக்கு யாத்திரை பண்ணுறதுக்கு என்னைய சம்மந்தம் இருக்குது? எங்களுக்கு நிச்சயம் ஆனால் தான் கல்யாணம் நடக்கும், நிச்சயம் ஆனால் தான் கல்யாணம். அது மாதிரி வேல்முருகன் அங்கே இது பண்ணினாங்கன்னா போட்டோம், பிடிச்சோம். வசதி இல்லை, போக முடியலையா, வீட்டில் உட்காந்து அரோகரான்னு சொல்லி முருகான்னு சொல்லி என்னப்போ கேரளா அப்படி சரி. அப்படி கேரளாவில் இருக்க போனால் ஐயப்பன் தாங்க ஃபேமஸ்ஸு. ஐயப்பன் தான். அங்கே போனாலும் எது நீங்கள் சொன்னாலும் சாஸ்திர ஐயப்பன் தான். அது அந்த இடத்துல அவர் டெவலப் ஆனது, அவர் பிறந்த இடம். அந்த மாதிரி அது சேருது. இப்போ பழனி இடத்துல முருகன் கோயில், திருச்செந்தூர்னு இடத்துல முருகன் கோயில். அந்தந்த சில வரலாறு பொறுத்து அந்தந்த இடத்துல கடவுள் இருக்குது, அவ்வளோதான். ஒவ்வொரு சில வரலாறு பொறுத்து அந்தந்த கடவுள் அந்தந்த ஊரில் இருக்கார். அதாவது ஏன் அங்கே இருக்கார், ஏன் நீங்கள் போகிறீங்க, இதெல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குன்னு பேசவே கூடாது. கூட்டணி சேர்ந்துட்டாங்க, எலெக்ஷன் முடியுது, விஜய் இருக்கார், ஏடிஎம்கே இருக்குது, அதுக்கப்புறம் பிஜேபி இருக்குது. 3 கை கோத்தா ஆட்சி அமைச்சா என்ன பண்ண போகிறீங்க? முன்னால் தான் சொல்லணுமா? நான் முன்னால் சொன்னால் நீங்கள் அதை கையெழுத்திருப்பீங்க. இன்னும் என்னெல்லாம் இப்போ பிரச்சனை பண்ணணுமோ பண்ணீங்க. ஏற்கனவே ஓபிஎஸ்சி இபிஎஸ்சியும் பிரித்து விட்டீங்க, நல்ல ஒத்துமையாக இருந்தவன. இப்போ மிச்ச ரகசியத்தெல்லாம் உங்களை சொல்லிட்டா அதை ஒரு ஆட்டாம்பமாக வெடிப்பீங்க. முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லை. பிஜேபி தெளிவாக இருக்காங்க, விஜய் தெளிவாக இருக்காங்க, ஏடிஎம்கே ஓரளவு தெளிவாக வந்துருச்சு. அதனால் அந்த கூட்டணி எலெக்ஷனுக்கு அப்புறம் தொடரும். எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணி கண்டிப்பாக நான் சொல்கிறது 80% அவருக்கு தனியாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு 20% விதிங்கிறது லாஸ்ட் நேரத்தில் மக்களுடைய மனசு மாறுது பார்த்தீங்களா, அந்த ஓட்டு மாறுது பார்த்தீங்களா, அப்படின்னு வரும்போது கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னா ஏடிஎம்கே கூட ஜாயிண்ட் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அவர் சில உண்மைகளை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில சேரம் எல்லோரும் ஒரே தப்பு பண்ணாமல் எவனுமே கிடையாது. அதாவது மக்கள் இல்லை இப்போ வர எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கடவுளை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் அவங்கள வந்து நிராகரிக்கப்படுவார். அது மாத்திரம் உண்மை. கடவுளை எவன் இல்லைன்னு சொன்னீங்களோ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இந்த எலெக்ஷனில் தெரியும்.